இருக்கு. இன்னைக்கு எபிரேயர் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். எபிரேயர் 7:18 28. அதை வாசிடலாம். 7:18 28. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. சரி, இப்ப நம்ம போன இதுல நம்ம 7வது அதிகாரத்துல 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுல என்கிட்ட ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டாங்க, ஏன் இடையில திடீர்னு நியாயப்பிரமாணம் வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்னா ஆசாரியத்துவம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியரானார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மெல்கிசேதேக்கு வைத்து அவரை ஒரு நிழலாய் வைத்து இயேசு கிறிஸ்துவை ஒப்புமைப்படுத்தி இவர் எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர், இப்ப இவரை நீங்க விட்டுறாதீங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ 12வது வசனம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. யாருக்காவது அந்த சந்தேகம் வந்ததா? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்படின்னா எதை குறிக்கிறது? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஒளிந்து போய் புதிய உடன்படிக்கை. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஆசாரியத்துவத்தை பத்தி விளக்கிக்கிட்டு வரும்போது ஆசாரியத்துவம் மாறும்போது ஏன் நியாய பிரமாணம் மாறணும்? ஏன்னா ஆசாரியத்துவம் நியாய பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. ஆசாரியர்கள் அதுக்கு கீழானவர். அது இயேசு கிறிஸ்து அதுக்கு கீழானவர் கிடையாது. சரி, இதுதான் அதனுடைய விளக்கம். அப்ப ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லும்போது ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது வெறும் இந்த பலி செலுத்துறது அப்படின்னு சொன்னாலும் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. எது எது பாவம் இதெல்லாம் தான் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லிடுது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைப்படிதான் அவங்க பலிகளும் செலுத்துறாங்க. அப்ப இந்த ஆசாரியத்துவமும் நியாயப்பிரமாணமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசாரியத்துவம் மாற்றப்படுமானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த முந்தின கட்டளை அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும் போது வெறும் அந்த 613 கட்டளைகள் அப்படிங்கிறத மாத்திரம் யூதர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சில நேரம் முழு பழைய ஏற்பாடையும் கூட அவங்க நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தை
அதுதான் வந்து அவங்க நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வேளையில வந்து அந்த உடன்படிக்கையின் வார்த்தையாகிய இந்த கட்டளைகள் அதை மாத்திரம் கூட அவர்கள் வந்து நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது முழுவதுமாய் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பழைய உடன்படிக்கையின் வந்த கட்டளை வந்து பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது, அதனால மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? பலவீனமும் பயனற்றதுமாய் இருக்கிறது. ஏன்? எல்லாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது. ஆசாரியர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களே அவங்களுடைய பாவத்துக்காகவும் அவங்களே பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு ஆசாரியர்கள். ம் இன்னொன்னு அவங்களே மறித்து மறித்து தான் போனாங்க. ஏன்னா ஒருத்தர் மாத்திரம் நிலையா இருக்கல, மாத்தி மாத்தி அவங்க ஜெனரேஷன்ல வந்தாங்க. சோ அது ம் ரெண்டாவது பயனற்றதுமா இருந்ததுன்னா அது ஃபுல்லா பூரணப்படுத்தல. ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து இயேசு கிறிஸ்து அவர் வர்ற வரைக்கும் அது பூரணப்படுத்தப்படல. அவர் வந்ததுக்கு அப்புறமா அது ம் பூரணப்படுத்தப்பட்டது. அப்போ முந்தின கட்டளை வந்து பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாததா இருந்தது. அக்கா சொன்னது மாதிரி ஆசாரியர்கள் வந்து ஆம், தங்களுடைய பாவங்களுக்காகவும் அவங்க வந்து பலி செலுத்தி கொண்டு அவங்களுடைய மனசாட்சி வந்து கிளியர் ஆகாம ஒரு கான்சியன்ஸ் இல்லாம அவங்க இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அவங்க வந்து அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்போ அது எதை பலவீனம் உள்ளது அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது பலவீனம் உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அது பயனற்றதா இருக்கிறது. அப்படிங்கிறப்போ அதனால நம்ம வந்து பூரணப்பட முடியாது. இப்ப பூரணம் அப்படிங்கிறது வந்து ரட்சிப்பை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப நியாயப்பிரமாணம் வந்து நம்ம ரட்சிக்காது. அப்போ நியாயப்பிரமாணமோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து பாவம் என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறது. அதுக்குதான் வந்து நியாயப்பிரமாணம். நீ பாவி அப்படிங்கறது உணர்த்துவதுதான் வந்து நியாயப்பிரமாணம். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் வந்து பலவீனம் உள்ளது, பயனற்றது, அதனால் மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் செட் அசைடு அப்படின்னு, இல்லைன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை அது வேலிட் இல்லை, இனிமே வந்து அதனால அதை வந்து கடைபிடிக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து தான் அங்கே வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ டு செட் அசைடு அப்படி இல்லைன்னா இட் இஸ் மேட் அன்வேலிட் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லைன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு. எதனால ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா புதிய உடன்படிக்கையினால். இப்ப எப்பொழுதுமே வந்து கிறிஸ்தவம் இப்போ ஆசிரியர் வந்து எதை சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது இல்ல கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா நீங்க நினைக்கிறது என்ன சொல்லலாமா? வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து தான். சோ அவர் தான் முழு நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை வந்து அவரு. ம் அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியன்றது நம்ம கொடுக்கப்பட்ட பேர், சும்மா அது அந்தியாவியால கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொன்னதுனால கிறிஸ்டியானிட்டின்னு நம்ம சொல்றோம். பட் அது ஒரு மார்க்கம் தான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, பேரு கிடையாது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, பலியை செலுத்திருக்கிறார், தன்னையே பலியாக செலுத்திருக்கிறார், என்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை பண்ணக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நான் இப்ப பூர்ணனா நிச்சயமா விடுதலை பெற்றுட்டேன், அப்படி எனக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு உறுதியா தரக்கூடியது வந்து அந்த நம்பிக்கை தான். அது கிறிஸ்டியன் சொல்லலாம். சரி, வேற என்ன சொல்லலாம்? அக்கா சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பின் நிச்சயம் உண்டு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லுவீங்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா? நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதற்காக அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு அஷூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதானா கிறிஸ்டியானிட்டி? வேற ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அவ்வளவுதானா இல்ல அதையும் தாண்டி வேற எதுவும் இருக்கா? அக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா அவரை போல நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும். ம், அதுல அதுலதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். சரி. So, அவரை இன்னும் வந்து அறிந்து கொண்டு அவரை போல வாழணும் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லுங்க.
சரி, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த் இல்லை ஒரு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது ஏன் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் வழி தேவனிடத்தில் சேர்வதற்கு அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு உறவாடுவதற்கு தான் விசுவாசம். கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வந்து வேற எந்த மார்க்கமும் தேவனோடு உறவை ஏற்படுத்த முடியாது. கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான், அதாவது கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நம்ம வந்து தேவனோடு உறவாட முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வந்து தேவனோடு உறவாடுகிறதை போல காண்பிக்கிறது, ஆனா அது வந்து நிறைவுபடுத்தாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து போய் பலி செலுத்துறாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து பிரதான ஆசாரியர் வந்து போகிறாங்க. அப்ப பிரதான ஆசாரியர் வந்து அதுக்குரிய அந்த பரிசுத்த வஸ்திரங்கள்லாம் தரித்து வரும் வரைக்கும் ஜனங்கள்லாம் வந்து தங்களை தாழ்த்தி ரெட்டு உடுத்தி அந்த மாதிரி எல்லாம் இருந்து தாழ்மையின் அப்பம் சாப்பிட்டு, சிறுமியின் அப்பம் அப்படின்னு இடத்துல கொடுத்துருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி இருப்பாங்க. அப்ப இவர் போய் பலி செலுத்திட்டு வரும் வரைக்கும் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நியாய பிரமாணத்துல இருக்கும்போது அவங்களும் தேவனுடைய சமூகத்துல செஞ்சு அந்த 12 கோத்திரமாகி இஸ்ரவேலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வராங்க. அப்ப எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போன ஆதாம் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா திரும்ப மீட்கப்படுகிறோம். நம்ம மனித குலம் வந்து மீட்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்துல போய் நிற்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து வந்திருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த செக்யூரிட்டி, அதாவது அஷூரன்ஸ், நான் வந்து நித்திய ஜீவனுக்கு போவேன் அப்படிங்கிற அஷூரன்ஸ் தாண்டி, அதே மாதிரி நான் கிறிஸ்துவை போல வாழ்வேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் வாசல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்ப அந்த வாசல்லையே வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டியை முடிச்சுக்க கூடாது. அவர் மூலமா நம்ம யார்கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல போகிறோம். அப்போ இந்த ஆசாரியத்துவம், இந்த நியாய பிரமாணம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல உள்ளது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தேவனோடு கூட உறவாடுவதற்கு வழி இல்லாம இருக்கிறது. அதுக்குதான் அது வந்து பலனற்றதும் பயனற்றதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம வந்து விசுவாசத்துக்குள்ளே வரும். ஏன்னா தேவனோடு உறவாடுவது தான் மெயின் ஃபோக்கஸே. இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்குள்ள நம்ம போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு மேல தரிக்கப்படும் போது நான் போய் நிற்கிறேன். இந்த ரைச்சியஸ் பர்சனா வந்து நான் அவர் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிற்கும்போது அப்ப அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம். அந்த விசுவாசத்தினுடைய முழுமையை வந்து அது குறிக்கிறது. இப்ப நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அப்ப பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயத்தையோ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவையோ வந்து சொல்லப்படல. இந்த ரட்சிப்பின் மூலம் தேவனோடு கூட உறவாடுவதற்கான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் நிற்கிறதற்கு எது எனக்கு உதவி செய்யுது அப்படின்னா அதிக நன்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை குறித்து நம்ம ஏற்கனவே வந்து முந்தின 6வது அதிகாரத்துலதான் பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து அந்த நம்பிக்கை. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்போ இதுல என்ன கொடுத்திருக்கு, அதிக நன்மையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால எது பூரணப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் நான் நிற்கிறது தான் வந்து பூரணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அப்ப தேவனிடத்தில் சேர்கிறோம், அதுதான் முழு வேதாகமத்தினுடைய மைய காரியமாய் தேவன் வந்து திட்டம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா தேவனிடத்தில் சேர முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா இப்ப தேவனிடத்தில் சேருகிறோம். அப்ப நம்ம இன்னும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி நடக்கணும், இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனிடத்தில் சேர்வதுதான் நம்மளுடைய முழு நோக்கமாய் வந்து இருக்கிறது. சரி, அப்போ இது வந்து 19வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து 20ல இருந்து 22 வரைக்கும் ஒரு பகுதியா பார்க்கலாம். 23ல இருந்து 25 ஒரு பகுதி, 26ல இருந்து 28 இன்னொரு பகுதி. 20வது வசனம், அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். அப்போ நம்மளுக்கு தெரியும், அந்த சங்கீதம் 110 4வது வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் வந்து ஆசாரியர், பிரதான ஆசாரியர் என்று நாமும் தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி தேவன் ஆணையிட்டாருங்கிறது தான் நம்ம வந்து சங்கீதத்துல பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு பிரதான ஆசாரியரும் ஆணையினால வந்து ஆசாரியராக்கப்படல. இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ஆணையினால வந்து ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரிக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அப்ப 20ல இருந்து 22வது வசனத்துக்குள்ள நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா,
அந்த உடன்படிக்கை தேவன் ஆணையிட்டு இவரை பிரதான ஆசாரியரை ஆக்கினது. அந்த உடன்படிக்கை வந்து விசேஷித்த உடன்படிக்கை. அந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து உத்தரவாதி அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்ல வந்து நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப விசேஷித்த உடன்படிக்கைக்கு உத்தரவாதி யாரு அப்படின்னு சொன்னா, உத்தரவாதம் யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப அது அவருடைய பொறுப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்ம எதுவுமே செய்யறது இல்ல. தேவன் உடன்படிக்கை பண்றார், இயேசு கிறிஸ்துவை ஆணையிடுகிறார். அதே போல அந்த ஆணையை சிறப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வழியில நம்ம வாழுகிறதற்கு அவர் தான் நமக்குள்ள வந்து கிரியை செய்கிறார். அப்ப இந்த இடத்துலயும் பார்க்கும்போது விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் உத்தரவாதி ஆனார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து வேதத்துல யூதா வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, யோசேப்பு வந்து எகிப்துல இருக்கிறாரு. அப்படி எகிப்துல இருக்கும்போது போய் இவங்கெல்லாம் வந்து பஞ்ச காலத்துல வந்து எல்லாரும் அங்க போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, பென்யமீனையும் அழைத்துட்டு வர சொல்லும்படியா யோசேப்பு எல்லாம் தெரிந்தே வந்து அவங்கள ரிட்டர்ன் அனுப்பும்போது யூதா வந்து ஒரு காரியத்தை பேசுறாரு. அது ஆதியாகமம் 43வது அதிகாரம் 8-9 வசனம். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக அப்படின்னு வந்து யூதா வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா யாக்கோபிட்ட சொல்றாரு. பென்யமீனை அழைத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஒரு யோசேப்பை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றப்போ யூதா வந்து சொல்றாரு, நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அப்படி அது நிறைவேறல அப்படின்னா என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே யூதா வந்து அந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை திரும்ப போய் பார்க்கும்போது அங்க வந்து பென்யமீனை பிடித்து வைத்துறாங்க. அப்ப திரும்ப வந்து அவர் யோசேப்பிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 44வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்திற்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் முன்பாக குற்றவாளியா இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து இதுல பார்க்கலாம், யோசேப்புக்கு முன்பாக போய் யூதா வந்து சொல்றாரு, நான் வந்து உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுவும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாய் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நமக்காக பரிந்து பேசுகிறப்போ இந்த பிள்ளைக்காக, இந்த விசுவாசிக்காக நான் உத்தரவாதம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல இருக்கும்போதுதான் நம்ம தேவனை வந்து ஆண்ட முடிகிறது. இல்லைன்னா தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் வந்து கிடையாது. அதே போல பவுல வந்து நம்ம பார்க்கிறோம். ஒனேசிமோ அந்த பிலமோன் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிருபத்துல நம்ம பார்க்கும்போது பிலமோன் 18-19 அதுல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவன் உமக்கு முன்பாக யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அவன் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வந்து அந்த இடத்துல ஒனேசிமுக்காக வந்து உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறார். இப்படி நம்ம வேதத்துல பார்க்கும்போது உத்தரவாதம் அவங்க எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க பொறுப்பு, இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுப்பு. அப்ப இந்த உடன்படிக்கை ஏன் விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, இது பலன் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம், இது பயன் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம், இது பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யாரால பூரணப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, அதிக நன்மையான நம்பிக்கையை கொண்ட ஒரு குமாரனை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம், அதனால பூரணப்படுகிறது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆணையினால வந்து இது நிறைவேறுகிறது. அதனால இது விசேஷித்த உடன்படிக்கை. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த 20, 21, 23 நம்ம வந்து இந்த காரியங்களை தான் பார்க்கிறோம். இது விசேஷித்த உடன்படிக்கைங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பிணையாளியா இருக்கிறார், அதனால நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க. பழைய உடன்படிக்கையை பார்க்கிலும் இந்த புதிய உடன்படிக்கை விசேஷித்தது எதனால அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்லிட்டு வர்றார். அடுத்து 23-25. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியினால் ஆசாரியர்களாக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆரோன் வந்து மரிக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முழு இஸ்ரவேலையும் வந்து அழைத்து வர சொல்றாரு. ஒரு இடத்துல நிக்க சொல்லி இவங்களை வந்து மலை மேலே ஏற்றி ஆரோன் வந்து தன்னுடைய ஆசாரியத்துவத்தை மகன்கிட்ட வந்து அதை கொடுத்துச்சு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து மறிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்தே தேவன் ஜனங்களுக்கு எதை காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த முதல் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆரோன் வந்து மறிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆசாரியத்துவம் வந்து நிரந்தரம் அல்ல,
இது ஒரு டெம்பரரி, இதுதான், இது பெர்மனன்ட் கிடையாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் வந்து ஜனங்கள் முழுவதையும் வந்து நிற்க வைத்து அந்த இடத்துல ஒரு ஆசாரியத்துவம், அந்த பிரதான ஆசாரியனுடைய காரியம் இன்னொரு ஆசாரியனுக்கு அப்படியே செல்லுகிறதை காண்பித்து, அவங்களும் மனிதர்கள் தான், மரித்து போவாங்க, ஸோ இது நிலையானது அல்ல அப்படிங்கிறத அந்த இடத்துல தேவன் காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிற இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்க எலியாவும் மோசையும் வந்து தோன்றுகிறாங்க. பேதுரு வந்து அதை பார்க்கிறாரு, நிழலாட்டமா பார்க்கிறாரு. பார்த்துட்டு உமக்கு ஒரு கூடாரமும் அப்படின்லாம் அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கறது. அதுக்கப்புறம் பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இல்ல, மோசையும் ஏலியாவும். அதுலயும் வந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, அந்த பழைய ஏற்பாடு, அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள், ஏன்னா அவருடைய சிலுவை மரணம் அது அதுக்கப்புறம் தான் வந்து நடக்க போறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நியாயப்பிரமாணமாகிய மோசே, எலியா, அதாவது தீர்க்கதரிசிகள், மோசே, இந்த காரியங்கள் வந்து அழிந்து இல்ல மறைந்து போகிறது, மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினால வந்து அது ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது. அதுதான் அந்த இடத்துலயும் தேவன் வந்து காண்பிக்கிறார். அப்ப இந்த 2 இடத்துலயும் ஆசாரியத்துவத்தை வந்து அவர் காண்பிக்கிறத வந்து நம்ம வாசிக்கிறவங்களாகிய நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ இது வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு ஸ்டோரியா இல்ல ஒரு ஹிஸ்டரிக்கல் இவெண்டா வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது, ஆசாரியர், பிரதான ஆசாரியர் வந்து ஆரோன், அவர் மரிக்க போறாரு. ஸோ அவருடைய பையனுக்கு ஆசாரியத்துவம் மாறுகிறது அப்படின்னு தான் தெரியும். ஆனா தேவன் வந்து அதை ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டுட்டு வந்து அதை மாற்ற சொல்லி, மோசேட்ட சொல்லி, இதெல்லாம் வந்து ஏன் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டம், அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். நமக்கு அது புரியல, அப்ப இருந்த ஜனங்களுக்கும் அது புரிஞ்சிருக்காது. ஆனா தேவன் வந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நோக்கத்தை வந்து காண்பிக்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். அப்ப மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆரோன்ட்டே வந்து அவர் காமிச்சு அநேக ஆசாரியர்கள் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய ஆசாரியர்கள் தெரியும். யாரெல்லாம் தெரியும் பிரதான ஆசாரியர்கள்? சும்மா நம்ம வந்து ரெக்கலெக்ட் பண்றதுக்கு அந்த போர்ஷனுக்காக இல்ல, நம்மளுக்கு தெரிந்த ஆசாரியர்களுடைய பெயர்கள். ஆரோன், எலையாசார், அவன் பையன் அப்படிதானே வரும். பெயர்களை சொல்லி பார்ப்போம். ஆரோன், எலையாசார், ம் தாமார், ம் அடுத்தது இல்லதானா? ஏலி ஒரு பிரதான ஆசாரியர். வேற பிரதான ஆசாரியர் தெரியுமா? சாதோக்கு ஒரு பிரதான ஆசாரியர். அபியத்தார், தாவீதின் காலத்துல இருந்தாங்கல்ல, அபியத்தார் ஒரு பிரதான ஆசாரியர். வேற இல்கியா ஒரு பிரதான ஆசாரியர். அப்படிதானே? யோசியா ராஜாவின் காலத்துல அவர் ஒரு பிரதான ஆசாரியர். அதுக்கப்புறம் சகரியால யோசுவா ஒரு பிரதான ஆசாரியர். இப்படி வந்து பிரதான நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர்கள் வந்து ஆரோன்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்குள்ள ஒரு 100க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 83 பேர் 84 பேர் கிட்ட வந்து ஆசாரியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த ஆசாரியர்கள் வந்து பரிசுத்தவான்களா இருந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்ல. நிறைய லேவியர்கள், ஆசாரியர்கள், அதாவது பிரதான ஆசாரியர் இல்லாம ஆசாரியர்களா வேலை செஞ்சவங்க யாருக்குமே எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அது நம்ம லாஸ்ட் இதுலயே நம்ம பார்த்தோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாய் வந்து வருகிறார், பிளஸ் பிரதான ஆசாரியர் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லும்போது மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாமினால வந்து அவர் ஒரு பெரிய ஆசாரியராக வந்து கருதப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குவாலிட்டி, அவருடைய நேச்சர் அப்படி இருந்தது மெல்கிசேதேக்கினுடையது. அப்ப அதே போலதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நேச்சர், அவருடைய குவாலிட்டி வந்து அவரு டிவைன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். டிவைன் நேச்சர் தான் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய. அதனாலதான் மெல்கிசேதேக்கின் முறைமையை வந்து நம்ம இயேசு கிறிஸ்து ஆசாரியானார் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டையும் வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்கிறோம். சரி, இப்போ அநேகராய் இருந்தார்கள், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அது நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். அவங்கெல்லாம் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு தடவை போயிட்டு
ஒரு வருஷத்துல ஒரு தடவை போறாங்க. பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறவர் வந்து ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப பெரியவர், ரொம்ப மதிக்கத்தக்கவர். அவர் அந்த பரிசுத்த வஸ்திரங்கள்லாம் தரித்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அப்படி வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஊரின் தும்மியும் அப்படிங்கறதெல்லாம் போட்டு அந்த 12 கோத்திரத்துடைய பெயர்களை போட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க உள்ள போவாங்க, ரத்தத்தை எடுத்துட்டு. அப்படிங்கிறப்போ அது வருஷத்துல ஒரு தடவைங்கிறப்போ அது பெரிய ஒரு இவெண்ட் அவங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ அந்த ஒரு பிரதான ஆசாரியர் மரித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதை முதல் பிரதான ஆசாரியராகிய ஆரோன் வந்து மரிக்கும்போது அவங்க 30 நாள் கிட்ட வந்து துக்கம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த ஆசாரியன் வந்து மரித்து போனான் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்து இவர் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறார், தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறார், மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபிக்ஸ்ட். மாறி போகாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிக்ஸ்டு, அதை யாருமே வந்து மாற்ற முடியாது அப்படின்னு பார்க்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அப்ப இந்த 3 வசனங்கள்ல நம்ம என்ன தலைப்பின் கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த முதல்ல 20ல இருந்து 23ல பார்த்தோம், அவர் தான் வந்து பிணையாளி, உத்தரவாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து விசேஷித்த உடன்படிக்கை தான், அதை முற்றும்படிய ரட்சிக்க வல்லவர் யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப ஏற்கனவே நம்ம 2வது அதிகாரம் 18வது வசனத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் வந்து சோதிக்கப்படுகிறவருடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும், அவர் வந்து உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது எப்படி அப்படின்னா எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடியால். அப்ப ஆசிரியர்கள் மறுத்து போறாங்க, இவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடினால் அதுதான் வந்து ஒரு உத்தரவாதம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு. இந்த முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் நமக்காக ஆசாரிய ஊழியத்தை பிதாவினுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமா. ஏன்னா நமக்காக பலி செலுத்தல, பட் நமக்காக வேண்டுதல் செய்யறது வந்து ஒரு ஆசாரிய ஊழியம். ம். அதனால முற்றுமுடிய நம்ம கடைசி வரைக்கும் நமக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் முற்றுமுடிய நமக்காக செய்வார். ம். எனக்கு அது ஒழுங்கா புரியலையே. இல்ல முற்றுமுடிய முற்றுமுடிய என்னச்சுன்னா இல்ல இப்ப வரைக்கும் இனி நம்ம நம்மளை கூட்டிட்டு வளைத்து கொண்டு போகிற வரைக்கும் நமக்காக பிதாவை கிட்ட பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்கிறதுனால இப்படி சொல்றேன். சரி, ஓகே. அப்போ முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கேயும் வந்து நம்ம ஒண்ணுமே செய்யல, அவர் செய்கிறார். அப்ப ரட்சிப்பை வந்து முற்றுமுடிய அவர் ஒரு வேலையை அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு வந்து 3 விதத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று, அடுத்து சாங்டிஃபிகேஷன், அடுத்து குளோரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் 3 இது நடக்குது. அப்போ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து நம்மளுடைய அந்த பாவத்தினால வர்ற அந்த குற்ற உணர்ச்சியை வந்து நம்மிடத்துல இருந்து எடுத்து போட்டுட்டார். அவர் என்னைக்கு வந்து சிலுவையில மரித்தாரோ, சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாரோ, அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய அந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்காது. குற்ற உணர்ச்சி இந்த சென்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த பாவத்தை செய்துட்டேன் அதனால நான் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டுருவேனோ, இல்லை நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போயிருவேனோ அப்படிங்கிற அந்த மரண பயம் வந்து எனக்கு இருக்காது. அந்த அடிமைத்தனத்தின் பயம் வந்து எனக்கு இருக்காது. இதுதான் வந்து பாஸ்ட். அதாவது நான் என்னைக்கு விசுவாசத்துக்குள்ள வரணும், என்னைக்கு நான் வந்து நீதிமானாக்கப்படுகிறனோ, அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள நான் வருகிறனோ, அன்னைக்கு வந்து எனக்கு அந்த கில்ட் வந்து என்னிடத்துல இருந்து எடுத்து போடப்படுகிறது. அதுக்கு நம்ம உதாரணமா என்ன பார்க்கலாம்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 9வது வசனம். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது, அதுக்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அப்ப ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துல வந்து மனசாட்சி பூரணப்படல. எத்தனை பலிகளை செலுத்தினாலும், தேவனுடைய பிரசன்னத்துல போய் நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஆரோன் தான் போறாரு. அந்த பிரதான ஆசிரியர் போயிட்டு வந்தாலும் கூட மனசு வந்து ஃப்ரீ ஆகல. தேவன் மேல ஒரு பயம் இருந்தது, அவர் தண்டித்துருவாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு போய் நிற்கிறதற்கு ஒரு பயம் இருந்தது. அப்போ இங்க வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாஸ்ட் இதுல அவர் பண்ண அந்த காரியம், அந்த சிலுவையில அவர் வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கில்ட் வந்து நம்மளுக்குள்ள இருக்காது.
அது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஸ்டெப் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தப்பட்டு கொண்டு நம்ம இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில வந்து நம்ம பரிசுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுல பரிசுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது சின்னுடைய பவர், அதனுடைய வல்லமை வந்து நம்ம மேல இருக்காது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தேவனுக்கு அடிமைகள். இப்போ ஒரு காலத்துல சாத்தானுக்கு அடிமைகளா இருந்தோம். அப்போ அவனுடைய வல்லமை தான் நம்ம மேல இருந்தது. இப்ப தேவனுடைய வல்லமை நம்ம மேல இருக்கும்போது நம்ம பாவிகளா இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். ஆனா அது நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. அதுல இருந்து விடுதலை எந்த நேரத்திலும் உண்டு நம்மளுக்கு. தேவனிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது நமக்குள்ளாக அவர் வந்து கிரியை செய்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப அதுதான் வந்து சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அதுதான் இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது நடைபெறுகிற காரியம். அப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறது. மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம், குளோரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து எதை கொடுக்கிறது அப்படின்னா பாவத்தின் பிரசனத்திலிருந்து, த பிரசன்ஸ் ஆஃப் சின்ல இருந்து நம்மளை வந்து விடுதலை ஆக்குறது. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து பழைய ஏற்பாட்டுல வசனங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அதே அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து விடுதலையை கொடுக்கிறது. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, முதல் விடுதலை வந்து நம்மளுக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை, பாவத்தினால வந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அதுல இருந்து வந்த மரண பயத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் பாவ ஆளுகையிலிருந்து விடுதலை, இல்லைன்னா பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை. அது பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதுலதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது வந்து நம்ம பார்க்கிறோம் அது மறுரூபமாக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்கும்போது அந்த பாவம் அப்படிங்கிற அந்த காரியமே நம்மளை சுற்றி இருக்காது. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் சின்ல இருந்து நம்மளுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து முற்றுமுடிய அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை துவக்கி இருக்கிறார், இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறார், திரும்ப மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகிழ்மையிலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப பவுல் கூட வந்து ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, அவர் மரணத்தினால நமக்கு எதை வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்ததை நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் தேவனிடத்தில் சேருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படித்தானே லைஃப்ல. மரணம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அப்ப அந்த மரணத்திலேயே வந்து கர்த்தரால் இது செய்ய முடியும் போது, அவர் இப்ப உயிரோடு இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவர் நமக்கு காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவாங்கிற மாதிரி பவுல் வந்து சொல்றார். காரியங்கள் என்ன? நம்மளை மறுரூபத்திலே கொண்டு மறுரூபமடைய செய்து அவரோடு கூட இருக்க செய்வது வந்து நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாய் நம்ம நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப 23ல இருந்து 25ல வந்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆரம்பித்தவர் வந்து முடிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது 26ல இருந்து 28. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளைகிறவரும் மானங்களில் உயர்ந்திருக்கிறவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுறது. இப்ப பரிசுத்தர் நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும்போது ஹோலி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து 2 கிரேக்க வார்த்தைகள் வந்து சொல்றாங்க. ஹாகியோஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, ஹோசியோஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஹோசியோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அவருடைய தன்மையை, பரிசுத்தத்துல வந்து அவருடைய தன்மையை குறிக்கிறது. அந்த ஹாகியோஸ் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார்ல, அந்த ஊழியத்தை வந்து குறிக்கிறது. இந்த இடத்துல ஹோலினஸ் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும்போது ஹாகியோஸ் அப்படிங்கிறது குறிக்குது. அப்படின்னா எந்த ஒரு பிழையும் இல்லாதவர், அவர் வந்து தூய்மையானவர், அவர் ஒரு யுனிக் நேச்சர் வந்து அவருக்கு இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அப்ப அவர் பரிசுத்தர். குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனிதர்களை போல இங்க இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து குற்றம் உள்ளவர்களா இருந்தாங்க. அந்த குற்றம் தான் அவங்களை வந்து உறுத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு தடவை உள்ள போயிட்டு வந்தாலுமே அவங்க மனசாட்சி வந்து அவங்களுக்கு பூரணப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து குற்றமற்றவர்.
மாசு இல்லாதவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த உலக வாழ்க்கையில இருந்த டைம்ல கூட அவர் எந்த மாசும் இல்லாதவர்னு சொல்லும்போது சுற்றி அவர் நிறைந்து பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தான் அவர் வந்து ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அப்படி வாழ்ற நேரத்துல எந்த ஒரு கன்னிங்னஸோ இல்ல ஒரு பொறாமை குணமோ அந்த மாதிரி எதுவுமே அவர் இல்லாம தூய்மையாய் ஒரு மாசம் அவரிடத்துல கண்டுபிடிக்க கூடாதவராய் இருந்தார். பாவிகளுக்கு விலகினவரும் அப்படின்னு சொல்லும்போது பாவிகள்னா நம்ம தான் இந்த உலகத்திலே அவர் வந்து வாழ்ந்தார். ஆனா பாவம் அவரை வந்து எதுவுமே செய்யல. அப்ப பாவிகளுக்கு விலகினவர் அப்படின்னு சொல்லும்போது பாவிகளை வெறுத்து நம்மகிட்ட விலகி போனவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பாவிகளுக்குள்ள வாழ்ந்தாலும் பாவிகளிடத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டவராய் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது பாவம் இல்லாதவராய் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். அப்ப பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வானங்கள்னா நம்ம ஏற்கனவே அந்த முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அது வந்து எல்லாவற்றையும், இத்தனை வானங்கள் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ், ஸ்பேஸ், டைம் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து உயர்ந்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஏற்றவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எதுலையுமே அவர் வந்து தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆசாரியத்துவம் மாறி இருக்குது, ஆரோனுடைய ஆசாரிய இதுல தானே வரணும், இவர் யூதால வந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும் போது யூதர்களுக்கு இந்த குழப்பம்லாம் இருக்குது. யூதர்களால வந்து ஜீரணிக்கவே முடியாது. மோசே சொன்னது தப்பா இல்ல ஆரோன் சொன்னது தப்பா, அது ஏன் பூரணப்படுத்தலை, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பூரணப்படுத்துறாருன்னு சொல்லும்போது ஆசிரியர் இவ்வளவு தூரம் விளக்கிட்டு கடைசியில சொல்றாரு எல்லாத்தையும் வந்து இவர் வந்து முடித்து வைத்திருக்கிறார். அதனால இவர் வந்து ஏற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. இது நம்மளுக்கு தெரியும். லேவியராகமத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து தங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் வந்து பாவம் செய்யறாங்க. முதல்ல அவங்க ஒரு காளையை வந்து பலி செலுத்துறாங்க. அந்த காளையை பலி செலுத்தும் போது ஆரோனும் அவனோட குமாரரும் வந்து காளையின் தலையில வந்து கை வைத்து அப்புறம் அதை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து பூசி அதுக்கப்புறம் தேவனுடைய சன்னதிக்கு வந்து செல்றாங்க. அதே போல ஜனங்களுக்காக அப்படின்னு செலுத்தும் போது பாவர் நிவாரண பலியா 2 ஆட்டு கடா வந்து எடுத்துட்டு வராங்க. அதை வந்து ஒண்ணு வந்து அவங்க பலியிடுறாங்க, இன்னொன்னு வந்து பாளையத்துக்கு புறம்பே வந்து அனுப்பப்படுகிறது. போக்காடு அப்படின்னு சொல்றாங்க. எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாவங்கள் வந்து ஜனங்களை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லி. அப்ப அதுலயும் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒரு பாவ நிவாரண பலியா வந்து நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆடா பார்க்கிறோம். காளை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மனுஷனை வந்து குறிக்கிற விதமாய் ஒரு நிழலாய் வந்து இருக்கிறது. அப்ப அது தேவன் வந்து மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ லேவியராகமத்துல பார்க்கும்போது ஆரோன் வந்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறாரு. அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். இவர் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து பரிசுத்தமானவர் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அப்ப நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார். அப்போ ஒரே தரம் அவர் முடித்தார் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வசனங்கள்ல பார்த்தோம், வானங்களுக்கு வழியாய் வந்து அவர் பரலோகத்திற்கு ஏறினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப திரைகளின் வழியா வந்து இவங்க செல்றாங்க, அவர் வந்து பரலோகத்திற்கு சென்று பிதாவுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடைசியாக அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கின வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 3வது பகுதியில நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா பூரண குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டாயிருக்கிறது ஆணையோட விளங்கிய ஒரு வசனம். அது என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த சங்கீதம் 110:4 அவர் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து என்றென்றைக்கும் பூரண குமாரனர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் இந்த காரியங்களையும் பூரணப்படுத்தி இருக்கிறார், ரட்சிப்பை பூரணப்படுத்தி இருக்கிறார். இன்னும் முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் இன்னும் உயிரோட இருக்கிறார். மனுஷங்க மாதிரி அவரும் மரித்திருந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம், இல்ல முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மளும் நிற்போம், அவரோடு கூட சிங்காசனத்துல இருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்போ அவர் வந்து உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் நம்ம வந்து நம்புறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த காரியத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர் வந்து முழுவதுமாய் நிறைவேற்றினதுனால இவர் வந்து பூரண குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவுதான் இன்னைக்குரிய காரியம்.
இதுல ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கா ஏதாவது? இல்லைன்னு எடுத்துக்குவா. சரி, நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் இது மட்டும் எடுத்தேன், பிக்சர்ஸ் எடுத்தேன், ஷேர் பண்றேன். ம். இது வந்து ஆம், அந்த ரட்சிப்பை குறித்து, சரியா, முழுவதும் அவர் ரட்சிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. அதுல வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சருங்கிறப்போ நம்ம ஜஸ்ட் ஒரே காரியமா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அந்த கமெண்ட்ரியில வந்து அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரோபிட்டியேஷன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கோபாக்கினை வந்து இருக்குது. அப்ப அந்த கோபாக்கினை எடுத்து போடும்படியாய் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு பாஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஹி அப்பியர்ட் ஃபார் அவர் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மீட்கப்படும்படியாய், நம்ம மீட்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது ஒண்ணு செலுத்தி நம்ம மீட்கப்படணும், தன்னுடைய ஜீவனை செலுத்தினார். அப்புறம் ஹி ஹாஸ் அப்பியர்ட் இன் ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஐஸ்வர்ய சம்மனர், ஆனா நம்மளுக்காக தரித்திரராய் வந்து அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனை போல அவர் மரித்தார், தாழ்மையாய் தன்னை வந்து கீழ்ப்படிய பண்ணினார், பிலிப்பியர்னு பாக்குறோம்ல அது. அப்புறம் ஹி ஹஸ் அப்பியர்ட் ஃபார் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வந்து நீதிமானாக்கி இருக்கிறார். பிரசன்ட்ல வந்து இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லும்போது வலது பாரிசத்துல இருந்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹி நவ் அப்பியர்ஸ் ஃபார் அவர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தடவை நம்ம தேவனிடத்துல போய் நிற்கும் போதும் தேவன் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து தேவனுக்கு முன்பாக வந்து இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பேசி நம்மளுக்காக அவர் வந்து நிற்கிறத குறிக்கிறது. அப்புறம் ஹி டஸ் அப்பியர் இன் எக்ஸால்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் உயர்த்தப்படுகிறார் ஒவ்வொரு தடவையும். இந்த நம்ம வந்து அவருடைய சமூகத்துல இருக்கும்போது அவர் வந்து உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சாங்டிபிகேஷன் அப்படிங்கிறது பரிசுத்தமடைய அவர் வந்து கிரியை செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஃபியூச்சர்ல வந்து டெலிவரன்ஸ் அப்படிங்கும்போது கடைசியா மறுரூபமாக்கப்படுகிறோம். ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவனவன் கிரியை கேட்ட பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹி ஷால் அப்பியர் இன் யூனிவர்சல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ராஜ்யம் வந்து திரும்ப ஸ்தாபிக்கப்படும். அப்புறம் நம்ம வந்து மகிமை அடைகிறோம், குளோரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து அந்த 3 ஸ்டேஜஸ் ரட்சிப்புல. இதுதான் அந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்துல ஆரோன் வந்து அவருக்காகவும் ஜனங்களுக்காகவும் செலுத்த வேண்டிய பலிகள், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் வந்து அவங்க செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹை பிரீஸ்ட் கேட்டதுனால அதுல வந்து ஆரோன், எலியாசர், பினஹாஸ் அவங்க இருந்த பீரியட் அதெல்லாம் வந்து போட்டிருக்கு. அப்புறம் அஹிதூப், அஹிதூப்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால நான் சொல்லலை. சாதோக், அப்புறம் அஹிமாஸ், இல்கியா, அசரியா, செராயா, யோசதாக் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏலி, அஹிமலேக்கு, அஹிதூப், அபியத்தார், எஹோய்தா, அப்புறம் உரியா, யோஸ்வா, எலியாசாப், சரியா, இவங்கெல்லாம் வந்து ஹை பிரீஸ்ட். இது வந்து 21வது அதிகாரம் லேவியராகமத்துல வந்து ஆரோன் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற பிரதிஷ்டை இல்லாத பாருங்க, அந்த ஜனங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து உள்ள செல்றாரு. அப்ப நடக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து ஆசாரியத்துவம், அந்த ஊழியம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பிரதான ஆசாரியனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவர் வந்து என்னென்ன செய்யணும், அவருடைய டியூட்டி என்னலாம், அவருடைய சர்வீஸ் என்னலாம் அப்படிங்கிறது 21வது அதிகாரத்துல இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எபிரேயர் வந்து நம்ம வாசிக்கும் போது ஓரளவுக்கு லேவியராகமம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து ஆரோனை பத்தியும் ஆரோனுடைய குமாரரை பத்தியும் நம்ம வந்து தெரியணும், ஆசாரிய ஊழியத்தை குறித்து தெரியணும். ஏன்னா எபிரேயர் மைய பகுதியே நம்ம 5வது அதிகாரத்துல ஆரம்பிச்சு எல்லா அதிகாரத்திலையும் பிரதான ஆசாரியர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த 5வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது 10 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஆசாரியத்துவத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம், அது வந்து நியாயப்பிரமாணத்து கூட லிங்க் ஆயிருக்குது.
பழைய உடன்படிக்கை தான் நியாயப்பிரமாணம். அப்ப அந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப உடன்படிக்கையோட பிரதானமானது அப்படிங்கிறது தான் வந்து புதிய உடன்படிக்கைங்கிறது தான் ஆசிரியர் சொல்றாரு. அதனால இதெல்லாம் படிக்கிறது நல்லது. இதை படிக்காம கூட சும்மா ஆசிரியர் நம்மளுக்கு தெரியுதுல்ல ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட படிச்சுக்கலாம். டீடைல் ஸ்டடிக்கு ஆனா இதெல்லாம் வந்து தெரியல. அதனால எடுத்தேன். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி